ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நித்திரித்தி சேனல். இன்றைக்கான சமையல் வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். இன்றைக்கி பன்னீர் செய்ய போகிறோம். பன்னீர் வீட்டிலையே எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத பார்த்துலாம். ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக வீட்லேயே நம்ம பன்னீர் செஞ்சிடலாம். அதுக்கு நான் பசும்பால் ஒரு 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் மட்டும்தான். இதை கொஞ்சம் அலசி மட்டும் தண்ணியை ஊற்றிருக்கேன். தண்ணி நிறையா ஊற்றலை. இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த பாலை அடுப்பில் வச்சாச்சு. பால் நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு லெமனை நல்லா பிழிஞ்சு நம்ம விட்டுக்கிட்டோம்னா திரியாக வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதி வரட்டும். பால் நல்லா பொங்கி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம புழிஞ்சு ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், எலுமிச்சம்பழத்தை நல்லா நசுக்கிட்டு புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கிட்டேன். சின்ன எலுமிச்சம்பழம். நான் 1/2 லிட்டருன்றதுனால சின்ன எலுமிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் 1 லிட்டராக இருந்தால் அளவுகளை கூட சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் 1.5 எலுமிச்சம்பழம் கூட போட்டுக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் சாரை நம்ம ஊற்றிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பால் திரிஞ்சு வந்துடும். திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக பிரிச்சுக்கலாம். பால் தனியாகவும் பன்னீர் தனியாகவும் நமக்கு திரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இப்போ பொங்கி வருது. அப்படியே திரிய ஆரம்பிக்குது பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு திரிஞ்சு வரும். இதுதான் நமக்கு பன்னீர். இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம், நல்லா தெரியும். அரை லிட்டருக்கு நமக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோதான் கிடைக்கும். இதை இப்போ வடிகட்டியால் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்குவோம். இது பாருங்க, பன்னீர் திரிஞ்சு வந்திருக்கிறது தெரியுதா? இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம். பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. நமக்கு பன்னீர் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இது அப்படியே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எலுமிச்சம்பழம் நம்ம புழிஞ்சு விட்டுருக்கிறதுனால அந்த புளிப்பு சுவை இருக்கும். அந்த புளிப்பு சுவை மாறணும் அப்படின்னாக்கா 3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் டைம் நான் தண்ணி ஊற்றுறேன். அடுத்ததாக செகண்ட் டைம் ஊற்றுறேன். அந்த புளிப்பு சுவையெல்லாம் போயிடணும். இப்போது தேர்ட் டைம் நான் தண்ணி ஊற்றுறேன். இப்போ நல்லா நம்ம கையை வச்சு நம்ம அலசி எடுத்துக்கலாம். நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்குது பாருங்கள் இப்போவே. இப்போ இதை ஒயிட் கலர் கிளாத்தில் நம்ம ஊற்றிக்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை தண்ணியை ஊற்றி நம்ம அலசிக்கலாம். சுத்தமாகவே அந்த லெமன் ஸ்மெல் வரக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். புழிஞ்சு எடுத்துட்டு ஒரு வெயிட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். 2 மணி நேரத்துலேருந்து ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு வெயிட் போட்டு மூடி வச்சிடலாம். காமிக்கிறேன். ஒரு தட்டில் நம்ம இப்போ பன்னீரை வச்சாச்சு. நல்லா வெயிட்டானதாக போட்டு இப்படி நம்ம வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம இதை பார்க்கலாம். பார்த்தோம்னா நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பன்னீரை வச்சு நம்ம ஒரு டிஷ் செஞ்சு காமிக்கிறேன். இதில் நம்ம பன்னீர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஒரு 2 மணி நேரம் ஆகட்டும்னு சொன்னோம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. 1/2 லிட்டரில் நம்ம செஞ்சுருக்கோம். நமக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இவ்வளோ பன்னீர் நமக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி. இந்த பன்னீரை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் செஞ்சு காமிக்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலா இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க, அது எப்படி செய்யலாம் என்னன்றதை பார்க்கலாம். பன்னீரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸ் போட்டுக்கலாம். நம்ம சின்ன சின்ன பீஸாக. பன்னீர் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாக நல்லா கிடச்சிருக்குன்னு.
வீட்லேயே செஞ்ச பன்னீர். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ பன்னீரை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் தான் செய்ய போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பன்னீரை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். நமக்கு 1/2 லிட்டர் பால் நான் வந்து செஞ்சேன். 1/2 லிட்டர் பாலில் செஞ்சேன். நமக்கு இந்த அளவுக்கு பன்னீர் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் தான் தக்காளி, வெங்காயம், குடமிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பன்னீர் கட் பண்ணி வச்சாச்சு, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கனாக்கா நமக்கு தேவையானது தக்காளி, ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து இன்னும் 2 எடுத்துக்கலாம். நான் 1 வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், தக்காளி ஒரு 3 தக்காளி, அடுத்தது பார்த்திங்கன்னா குடமிளகாய் 1 பெரிய சைஸாக இருந்தது ஃபுல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து பன்னீரை சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போது நம்ம மசாலா பொருட்களை எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம். அடுத்தது சீரகப்பொடி, மிளகு பொடி இதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பலார் சட்டியை அடுப்பில் வச்சாச்சு. சட்டியில் எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் நம்ம போட்டுக்கலாம். நல்ல வெங்காயத்தை நம்ம கிண்டிக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டுக்கலாம். இதே நல்லா கிண்டிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கி வர்றதுக்காக நம்ம உப்பு கொஞ்சம் நேரம் போட்டு நம்ம கிண்டிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இன்னொரு அடுப்பில் நம்ம சட்டியை வச்சுக்கலாம். அதில் வந்து பன்னீரை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். சட்டி நல்லா காயிட்டால் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பன்னீருக்காக எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த பன்னீரை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம பிரட்டிக்கலாம் அந்த மசாலாவில். பன்னீரில் எல்லாமே நல்லா அந்த மசாலாலாம் சொதறி வரணும். அந்தளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இங்கே வந்து தக்காளி வெங்காயம் நம்ம வணக்கிட்டுருக்கோம். இப்போ வந்து பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். குடமிளகாய் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த மிளகாயும் போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம் இந்த அளவுக்கு வணங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த குடமிளகாயும் போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் குடமிளகாய் எல்லாமே வணங்கி வரட்டும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாம் போட்டுடலாம். இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம தண்ணி ஊற்றியிருக்கோம். நல்லா சுண்டி வரட்டும். சுண்டி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதிச்சு சுண்டி வரணும். சுண்டி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பன்னீரை இதோட நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இது கூட தேங்காய் கொஞ்சம் அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கிரேவி திக்னஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்காய் ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததையும் இந்த பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம் அது கூட. ஓகே, நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். பன்னீரை ஏற்கனவே மசாலாவில் டோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்லேயே பன்னீரும் செஞ்சுருக்கோம். பன்னீர் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவும் கொடுத்துருக்கோம். பன்னீர்லேருந்து ஒரு சூப்பரான டிஷ்ஷும் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.